ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாசனாமிர்த திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து பிரம்ம ஞானம் கிட்ட 5 அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை ஸ்ரீ சாயி பாபா அவரிடம் வந்த ஒரு தனவந்தருக்கு எவ்வாறு பாடம் புகட்டினார் என்பதை நேற்று கேட்டோம். அதன் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் காணலாம். தனவந்தர் பொறுமையை இழக்கலானார். பாபா ஆத்ம ஞானம் அல்லது இறைவனது தரிசனம் கிட்ட செய்யவில்லையே. தாமதம் ஆக ஆக டோங்காவாலாவுக்கு அதிகம் பணம் கொடுக்க வேண்டி இருக்குமே. பாபாவுக்கு இப்போது தேவை 5 ரூபாய் என்பதை உணர்ந்தார். அவர் சட்டை பையிலிருந்த ரூபாய் 250 5 ரூபாயை பாபாவிடம் கொடுத்துவிட்டால் பாபா மேலும் பலருக்கு பணம் கேட்டு அனுப்புவதை நிறுத்திவிடலாம். ஆனால் அவரை ஒரு பயம் பீடித்தது. கடனாக பணத்தை கொடுத்தால் அது திரும்பி வராத கடனாகிவிடக்கூடும். தனவந்தர்: நான் பிரம்மனை அறிவதில் உதவுவீர்களா? ஸ்ரீ சாயி பாபா: நீர் இங்கே உட்கார்ந்திருக்கும் இவ்வளவு நேரமும் நான் செய்து கொண்டிருந்தது உம்மை இறைவனை காண செய்யும் பணியே. உமக்கு எதுவும் விளங்கவில்லையா? எனக்கு தேவை 5. பிரம்மனை அறிய ஒருவன் அர்ப்பணிக்க வேண்டியவை 5. 5 அதாவது இந்திரியங்கள், 5 பிராணன்கள், மனம், புத்தி, அகங்காரம். இதெல்லாம் பற்றின்மை ஒன்றினாலேயே சாத்தியமாகும். பிரம்ம ஞானம் பெறும் வழி கடினமானது. எல்லோராலும் அவ்வழியில் சென்றுவிட முடியாது. பொழுது விடியும் போது ஒளி காணப்படும். இவ்வுலக மேவுலக பொருட்கள் யாவற்றின் மீதும் பற்றற்று இருப்பவனே பிரம்ம ஞானம் பெறும் தகுதியை பெறுகிறான். தனவந்தர் தமக்கு 5 ரூபாய் மீது இருந்த திடமான பற்றையும் பிரம்மஞான உபதேசம் பெறுவதை விட அதுவே அதிக முக்கியம் என்ற தமது எண்ணத்தையும் பாபா கண்டு கொண்டு விட்டதை உணர்ந்தார். ஓம் சாய்ராம்.